கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 89வது சங்கீர்த்தனம் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, இங்கே ஸ்தோத்திரம், தாவீதை குறித்து சங்கீதகாரன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் ஒடுக்குவதில்லை. சோதரம், பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு சத்ரு நெருக்குவதற்கு தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு தேவனால் வழி நடத்தப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம்னால் நிச்சயமாய் சத்ரு நம்மை நெருக்குவதற்கும் நியாயக்கேடு செய்கிறவர்கள் நம்மை ஒடுக்குவதற்கும் தேவன் நம்மை அனுமதிக்க மாட்டார். நம்மை நெருக்கும்படியாய் சத்ரு வந்தாலும் அவன் சோதரம் அதில் தோற்று போகத்தக்கவனா தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நமக்கு நியாயக்கேடு செய்யும்படி வருகிறவர்களும் நம்ம எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுடைய ஒடுக்கத்திற்கும் தேவன் நம்மை அனுமதிக்க மாட்டார். ஆகவே இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டோட வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சத்தத்தின்படி நடக்கிற அவருடைய தாசர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே நான் இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சத்துரு உங்களை நெருக்குவதற்கோ நியாயக்கேட்டின் மகன் உங்களை ஒடுக்குவதற்கோ தேவன் அனுமதிக்க மாட்டார். கண்களை முடிச்சு வீப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி. சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் ஒடுக்குவதில்லை என்று தாவீதை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு மகிமையான வார்த்தையை ஆண்டவரை கொடுத்தது போல இந்த வார்த்தையை தியானிக்கிற எங்க வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை இந்த நாளிலும் தருகிறமைக்க நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு நடத்துங்க, ஒரு குறைவில்லாதபடி இந்த நாளை நிறைவா நடத்துங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பு வெளிப்படட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாதபடி தெய்வம் நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நடத்தும். தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தும். குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள், ஆண்டவரை குடும்பத்தில் உள்ளவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.